தோனி போட்ட மாஸ்டர் பிளான் நாளைக்கு மும்பை வெர்சஸ் சென்னை அணிக்கு முக்கியமான போட்டி. மும்பை வான்கடை மைதானத்தில் நாளைக்கு 7:30 மணிக்கு தொடங்க போகுது. இந்த போட்டிக்கு சிஎஸ்கே அணி ஒரு முக்கியமான வீரரை, வெளிநாட்டு வீரரை களமிறக்கியிருக்காங்க. ஸோ அதுவும் மும்பை அணியின் பழைய வீரரையே சிஎஸ்கே அணி வாங்கி அவங்களுக்கு எதிராகவே விளையாட வைக்க போகிறாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கே அணி தோனி அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வைத்த மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீரர் ஆக்ஷனில் எந்த டீமுமே எடுக்கல. ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் அவரை வாட்ச் பண்ணிட்டு அவரை கரெக்டான நேரத்தில் தட்டி தூக்கியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, ருத்ராஜுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவரை எடுத்திருக்கணும், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஸ் பவுலருக்கு அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இது தோனியின் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு, மிகப்பெரிய ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தோனி அவர்கள் இந்த சீசன் கேப்டன்சி பதவி எடுத்த உடனே ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருக்கேன், அது உங்களுக்கு எதிராக நான் செயல்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. ஸோ இப்போது மும்பைக்கு எதிரான பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? ஸோ வெளிநாட்டு வீரரை வர வச்சு உடனே அவர் பிளேயிங்கில் சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. மேபி தோனி நினச்சா கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ சிஎஸ்கே கேம்புக்கு அரைவல் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. அவர் சிஎஸ்கே டீமில் ஜாயின் ஆகிட்டாரா, மும்பை இந்தியன்ஸு எதிரான போட்டிக்கு கிளம்பி வந்திருக்கு, மும்பைக்கு சென்றுட்டாரா அப்படின்ற மாதிரியும் இன்னும் எந்த ஒரு தகவலும் தெரியல. ஸோ அதுக்கான அப்டேட் வந்துடுச்சுன்னா அப்போ அவர் இன்னைக்கு மும்பையில் அரைவல் ஆயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்றது கிளியராக தெரியும். அவர் அரைவல் ஆகலை அப்படின்னா முதல் பட்டியலில் கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகும். ஸோ நாளைக்கு விளையாடக்கூட மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்தெந்த வீரர் உள்ளே வர போகிறாங்க, எந்த வீரர் வெளியே போக போகிறாங்க, எந்த வீரருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறார் தோனி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்ன மேட்ச்சில் கிளம்பிறங்கன்னா அந்த ஓப்பனிங் பேரை தான் கிளம்பிறங்க போகிறாங்க. ரச்சின் ரவீந்திரா வர்சஸ் சைக் ரஷீத், இவங்க தான் களமிறங்க போகிறாங்க. மும்பை பிச்சு இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிறதுனால ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான இன்டென்ட் கண்டிப்பாக இந்த போட்டியில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் டாஸ் வின் பண்ணால் எந்த டீம் வேணாலையும் சேசிங் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எதுக்குமே தயாராக வரணும் தோனி அவர்கள். அதனால் இந்த பேர் தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க. ஒருவேளை டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கேவுக்கு அரைவல் ஆயிட்டாரு, ரீச் ஆயிட்டார் அப்படின்னா, ஸோ மும்பைக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக அவரை 1-1 பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க. ராகுல் திரிபாதி இந்த பிளேயிங் ஸ்குவாடில் இருந்து கண்டிப்பாக தோனி அவர்கள் தூக்க போகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ டெவில் பிரேவிஸ் வந்துட்டார் அப்படின்னா சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வனிஷ் பேடி அவர்கள் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. விஜய் சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான ஹிட்டரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர கொண்டு வருவாங்களா 100% அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. விஜய் சங்கரை மேபி தோனி அவர்கள் இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். மேபி அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி சான்ஸ் இருந்தால் வனிஷ் பேடிக்கு இந்த பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சிவம் துபே கம்பல்சரியாக சிஎஸ்கேல இருப்பாருங்க. ஸோ அவரை எப்பயுமே இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டின்றதுனால தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக இந்த சீசனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸு சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் நிறைய சிக்ஸர் அவர்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அடுத்து செகண்ட் ஹாப்பில் நாளைக்கு தொடங்கக்கூடிய போட்டியிலிருந்து அவருடைய சிக்ஸர் எபிலிட்டியை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா ரீசெண்டாக போலிங்கில் கம்பேக் பண்ணிட்டார். பட் இருந்தாலுமே பேட்டிங்கில் இன்னும் அவர் கம்பேக் பண்ணல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறது பவுலிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் அவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அது கூடிய சீக்கிரமாக அவர் கம்பேக் பண்ணி வருவார் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது. கம்பல்சரியாக ரவீந்திர ஜடேஜா இந்த பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கே கேப்டன் தோனி அவர்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு முக்கியமான பிளேயர் சிஎஸ்கே அணிக்கு கடைசி ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு தரமான பிளேயர். கண்டிப்பாக இவர் இல்லாமல் டீம் இருக்குமா? ஸோ இவருடைய பிளான் தான் பிளேயிங் 11 இருக்க போகுது. ரவிச்சந்திர அஸ்வின் மீண்டும் கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேபி ரவிச்சந்திர அஸ்வினுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தோனி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக ரவிச்சந்திர அஸ்வின் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ரவிச்சந்திர அஸ்வின் உள்ளே வரல அப்படின்னா மேபி இன்னொரு ஃபாரின் பவுலர்ஸை வச்சு ஆட போகிறாங்க. அது நாதன் எல்லிஸா, அப்படி இல்லைனா ஜெமி ஓட்டனா, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் அதில் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஃபாரின் ஸ்லாட்டில் டெவில் பிரேவிஸ் உள்ளே வரதுனால மேபி ஃபாரின் பவுலர்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக குறைவுன்றதுனால மேபி இந்தியன்லேயே யாராச்சும் பவுலர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்ரோஜ், இவர் ஏகே அப்படின்னு சொல்லலாம். இவர் கம்பல்சரியாக பிளேயிங் லெவலில் இருப்பாருங்க. இப்போ நியூ பாலில் தரமாக போட்டுட்ருக்காரு. சிஎஸ்கே கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான பாஸ் பவுலர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்எஸ்டி கிட்ட மேட்சை மாற்றினதே இவர் தாங்க. ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இவர் ஒரு முக்கியமான பவுலராக மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இருக்கப்பாரு
இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கலீல் அகமது சிஎஸ்கேவின் தூண் கூட சொல்லலாங்க. நியூ பாலில் போடக்கூடிய ஒரு தரமான பவுலர். அந்த பர்பிள் கேப்பில் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான பொசிஷனில் 11 விக்கெட் எடுத்து கண்டிப்பாக டாப்பில் இருக்கார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் மும்பைக்கு எதிரான போட்டிகள் கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. இவர் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. கண்டிப்பாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நூர் அகமது சிஎஸ்கே அணியின் முக்கியமான பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சீசனில் பர்பிள் கேப்பை இவர் தாங்க வச்சிருக்காரு. ஸோ அதிக விக்கெட்கள் வீழ்த்திய வீரராக நூர் அகமது அவர்கள் இருக்கார். அதனால தான் சிஎஸ்கே இவருக்கு இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு நல்லா தான் இருக்குது. பட் பவுலிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பேட்டிங்கில் மட்டும் அந்த லைனப் மட்டும் கொஞ்சம் மாற்றி அந்த தரமான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஸோ தலை தோனி அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக முழுசாக வந்து பிளேயிங் லெவனை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயராக வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மதிஷா பத்திரனாவை தான் டேரெக்டாக வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. டேரெக்டாக வந்து சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக அவர் இடம் பிடிப்பார். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயரில் வந்து தீபக் கூடாவை கொண்டு வந்து மதிஷா பத்திரனாவை வந்து சான்ஸ் இல்லாமல் பண்ணி நிறைய பிரச்சனைகள் போச்சு. பட் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது வந்து மதிஷா பத்திரனா வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பவுலராக இருக்கார். எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி கண்டிப்பாக சீக்கிரமாக கம்பேக் பண்ணி வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பெற வைப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பார்ப்போம். இதுதாங்க சிஎஸ்கே அணியின் அடுத்து மும்பைக்கு எதிராக விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸை தோனி அவர்கள் பண்ணாமல் இருப்பார். அது பண்ணாமல் இருப்பாருன்னா பழைய வீரர்களை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில வீரர்களை மட்டும் உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எந்த வீரரை வெளியே எடுத்துட்டு எந்த வீரரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த பிளேயிங் லெவன் நல்லா இருக்கா இல்லை வேற யாராச்சும் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால டபுள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு 2 போட்டிகள் இருக்குது. 2 போட்டியுமே செம்மையான போட்டியாக இருக்க போகுது. மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மோத போகிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்க 2 டீம்ஸுங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க டாப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி விறுவிறுப்பான போட்டியாக இருக்க போகுது. 2 டீமுமே தரமான டீமாக இருக்குது. 2 பேரையுமே அடிச்சிக்க ஆளே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைக்கி மதியம் நடக்கக்கூடிய இந்த போட்டி கண்டிப்பாக அனல் பறக்க போகுது. 2 டீமில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் குவாலிட்டியான டீமாக இருக்க போகுது அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான கேமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த போட்டியோட எல்லா டீமுக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிய போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இன்னைக்கு அனல் பறக்க போகுது. இந்த போட்டியில் இன்றைக்கி சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்க போகுது. அதனால் ஸோ என்ன நடக்க போகுது கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 டீமில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, யார் வந்து டாப்புக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அக்சர் பட்டேல் தலைமையில் டெல்லி கேபிட்டல்ஸ் செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. குஜராத் நம்ம கில் தலைமையில் குஜராத் அணியும் செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். 2 பேருமே தரமாக வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. 2 பேருக்குமே இது புதுசாக கேப்டன்ஷிப் பண்ணுறது. பட் இருந்தாலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேப்டனாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க டீமுக்கு இவங்க முக்கியமான ரோலாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, டெல்லியும் குஜராத்தும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 2 போட்டிகளில் முதல் போட்டியாக குஜராத்துக்கும் டெல்லி அணிக்கும் மோத போகிறாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க, அவங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.